சரி, நல்லா கேளுங்க. நாம் இப்போ ஒரு இடத்துக்கு போறோம். அங்கே கடலும் பழங்கால நம்பிக்கையும் ஒண்ணு சேருது. இது திருச்செந்தூர், தமிழ்நாட்டோட தெங்கரையில ஒரு கடுமுருடான கடற்கரை நகரம். சும்மா டூரிஸ்ட் இடங்களை மறந்துடுங்க. இதுதான் உண்மையான விஷயம். இது நம்பிக்கையாலையும் காற்றாலையும் அலைகளாலையும் செதுக்கப்பட்ட இடம். இங்க காற்று வித்தியாசமா இருக்கு. உப்பு வாசனையோட இன்னும் ஏதோ ஒண்ணு, ரொம்ப பழமையான ஒண்ணு கலந்து இருக்கு. ஆயிரக்கணக்கான வருஷங்களா மக்கள் இங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க வர்றதுக்கு ஒரே ஒரு முக்கிய காரணம், கடற்கரையில காவல் காக்கும் பிரம்மாண்டமான கோயில். இது ஒரு போர் வீர கடவுளான முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை கோட்டை. இது வெறும் கட்டிடம் இல்ல, இது ஒரு உயிருள்ள சுவாசிக்கும் ஒரு சக்தி. கடற்கரையில கட்டப்பட்ட சில முக்கியமான கோயில்கள்ல இதுவும் ஒண்ணு. பெரும்பாலானவை மலைகளிலோ அல்லது உட்பகுதியிலேயோ தான் இருக்கும். ஆனா இங்க கோயில் வங்காள விரிகுடாவை நேருக்கு நேர் எதிர்கொள்ளுது. இது ஒரு தைரியத்தோட சின்னம். இது இயக்கக்கு எதிரா கம்பீரமா நிக்குது. இந்த நகரமே அந்த தைரியத்தை கொண்டாடுது. பெரிய நிகழ்ச்சி சூரசம்ஹாரம். அது ஒரு காவியம். அது சத்தமானது, அது ரொம்ப தீவிரமானது. மனித உணர்வுகளின் ஒரு உண்மையான வெளிப்பாடு. லட்சக்கணக்கான மக்கள் இந்த சின்ன நரத்துக்கு வர்றாங்க. நீங்க ஒரு மனித கடல்ல பயணிக்கிறீங்க. எல்லாரும் வெற்றியின் ஒரு பொதுவான கதையால உந்தப்படாங்க. இது ஆத்மாவுக்கான ஒரு சாகசம். சரி, இப்போ இந்த திருவிழாவை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். இந்த திருவிழாவோட கதையை நீங்க தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பழைய கதை. உலகத்தோட ஆன்மாவுக்காக நடந்த ஒரு போர். ஒரு பக்கம் நல்ல சக்திகள், தேவர்கள், பாதுகாவர்கள். அவங்களை ஒரு பெரிய எதிரி பயமுறுத்திட்டு இருந்தார். சூரபத்மங்கர் ஒரு அசுர மன்னன். அவன் சக்தி வாய்ந்தவன், ஆணவம் பிடிச்சவன். அவனை யாராலும் ஜெயிக்க முடியாத ஒரு வரம் அவனுக்கு இருந்தது. அவன் போன இடமெல்லாம் குழப்பத்தையும் பயத்தையும் கொண்டு வந்தான். உலகம் அழிவின் விளிம்பில் இருந்தது. நல்லவங்க தோத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வீரர் தேவைப்பட்டா. போரோட போக்கையே மாத்தக்கூடிய ஒரு வீரர். அங்கே வந்தார் சிவபெருமானின் மகன் முருகன். இளமையான, பலமான, பயமில்லாதவர். சூரப்பனை தோக்கடிச்சு சமநிலையை மீட்டெடுக்க பிறந்த ஒரு தளபதி. தேவர்கள் அவரிடம் தங்கள் படைக்கு தலைமை தாங்கும்படி வேண்டினார்கள். முருகன் அந்த பொறுப்பை ஏத்துட்டார். அவர் தன் படைகளை திரட்டி அசுர மன்னனை எதிர்கொள்ள புறப்பட்டார். இங்கேயே திருச்செந்தூர் கடற்கரையில் 6 நாட்கள் போர் நடந்தது. கொடூரமா, எந்த கட்டுப்பாடும் இல்லா போர். சூரபத்மன் எல்லா தந்திரங்களையும் பயன்படுத்தினான். இருண்ட மந்திரங்கள், பயங்கரமான வடிவங்கள், ராட்சசன், பாம்பு, அரக்கன், ஒரு பெரிய பறவை சூட். கடைசி முயற்சியா அவன் ஒரு பெரிய மாமரமாக மாறி ஒளினும் கொள்ள நினைச்சான். அது ஒரு தவறான முடிவு. முருகனை ஏமாற்ற முடியவில்லை. ஒரே ஒரு சக்தி வாய்ந்த அடியால் அவர் அந்த மரத்தை இரண்டாக பிளந்தார். ஆனா அவர் கருணை காட்டினார். ஒரு பாதியை தன் மயில் வாகனமாகவும் மற்றொன்றை தன் கொடியில உள்ள சேவலாகவும் மாற்றினார். அழிவும் மட்டுமல்ல, மீட்பும் கிடைச்சது. இப்போ முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரத்துக்கான சில குறிப்புகள். இது பயந்தர்களுக்கு இல்லை, ஒரே மாறிடும். அது ஒரு பெரிய அலைக்கடலென மக்கள் வெள்ளமா மாறிடும். நீங்க தயாராக இருக்கணும். முக்கிய சடங்கு சாயங்காலம் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க கடற்கரையை நடக்கும். பிரம்மாண்டமான சிலைகள் ஆரவாரமான ஊர்வலமா கொண்டு வரப்படும். வெற்றிவேல் வீரவேல் என்ன கோஷங்கள் காத்தில் நிரம்பும். காது செவிடாகும், செலிர்க்க வைக்கும். நீங்க ஒரு இயற்கை சக்தியின் நடுவுல இருப்பீங்க. இந்த மறுநிகழ்வு ஒரு தெருக்கூத்து மாதிரி இருக்கும், தெய்வீகமான அளவுல. முருகனோட சிலை கடலை நோக்கி உறுதியா நிக்கும். அசுரனோட சிலை பிரம்மாண்டமா சவால விடுற மாதிரி வரும். ஒவ்வொரு போர் கட்டத்தையும் சூசாரிகள் நடிச்சு காட்டுவாங்க. ஒவ்வொரு வெற்றிக்கும் சூட்டம் ஆரவாரிக்கும். அசுரன் உருவங்களை மாத்துவான். பயங்கரமான தலை, சிங்கம், யானை. ஒவ்வொரு முறையும் முருகனோட வேலை ஜெயிக்கும். கடைசி வடிவம் மாமரம். வேலை உயரும், அப்புறம் அசுரனோட உருவத்தை பிரிக்கும். மன முழுக்க மகிழ்ச்சி வெடிக்கும். மக்கள் ஆரவாரிப்பாங்க, அழுவாங்க, கட்டி அணைச்சுப்பாங்க. அது ஒரு காது செவிடாக்கும் மகிழ்ச்சி மற்றும் நிம்மதியின் வெடிப்பு. வான வெளிச்சத்தா பதிலளிக்கும். அங்க நின்னு அதே அனுபவிங்க. ஒரு பணிவான, பிரமிக்க வைக்கும் அனுபவம். ஒரு எச்சரிக்கை, இது ரொம்ப நெருக்கமா, இடவிடாம இருக்கும். கவனமா இருங்க. தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு சந்திப்பு இடத்தை முடிவு பண்ணி வைங்க. குறைவான பொருட்களை எடுத்துட்டு போங்க. ஒரு நல்ல காட்சிக்கு உயரமான இடத்தில ஏறவோ அல்லது ஒரு பால்கனியே புக் பண்ணவோ தயாராயிருங்க. பகுதி 4. உங்களுக்கான திட்டம் திருச்செந்தூரில 8 மணி நேர பயணம்.
சீக்கிரமாக தொடங்குங்கள். காலை நேரம் உங்களுக்கு சிறந்தது. உங்கள் பயணம் விடிய காலையே தொடங்குகிறது. எழுந்து வெளியே வந்து சுறுசுறுப்பாக இருங்கள். வங்காள விரிகுடாவில் சூரியன் கருப்பிலிருந்து ஊதா நிறமா பின்னர் ஆரஞ்சு நிறமா மாறுவதை பாருங்க. மீனவர்கள் தங்கள் படகுகளை தயார் செய்வதையும் அதிகாலையில பக்தர்கள் கடல் நீராடுவதையும் பாருங்க. இது ஒரு அமைதியான சமுத்திர ஸ்நானா. இந்த நேரத்தை பயன்படுத்தி இடத்தை உணருங்க. வெறும் கண்களா பார்க்காமல் உங்க உள்ளத்தால உணருங்க. இப்போது சுட்டம் குறைவாக இருக்கும். காலணிகளை கழற்றி விட்டு வெறும் காலுடன் நடந்து தரிசனத்துக்காக முக்கிய சன்னதியை நோக்கி செல்லுங்க. வரிசைகள் குறைவாக இருக்கும். மணிகளின் ஓசையையும் கற்பூரம் மற்றும் ஊதுபத்தியின் வாசனையும் நுகருங்கள். லட்சக்கணக்கான கைகளால் மெருக்கூட்டப்பட்ட பழங்கால தூண்கள், உட்புற சூடங்களை ஆராயுங்கள். சிற்பங்களை உற்று நோக்குங்கள். இது ஒரு வரலாற்று கோட்டை. அவசரப்பட வேண்டாம். முக்கிய நோக்கம் முடிந்தது. இப்போது உணவருந்தலாம். இட்லி, தோசை, வடை மற்றும் ஒரு சூடான பில்டர் காபி. வெளிப்புற பகுதிகளை ஆராயுங்கள். சிறிய சன்னதிகளை பாருங்க. வள்ளி குகையை கண்டுபிடிங்க. அவசரத்துல நீங்க தவற விட்டிருக்க கூடிய விவரங்கள் இவை. மீண்டும் கடற்கரைக்கு செல்லுங்க. நாடி கிணறு வரை நடந்து செல்லுங்க. உப்பு நீர் கடலுக்கு செல்ல அடி தூரத்தில ஒரு புவியியல் அதிசயம். சிறிய நினைவு பரிசுகளை வாங்குங்க. பின்னர் மதிய உணவு. எளிமையான திருப்தியான உள்ளூர் உணவு. உங்கள் 8 மணி நேர பயணம் நிறைவடைந்தது. சிறப்பஞ்சங்களையும் ஆன்மீக உணர்வையும் நீங்கள் அனுபவிச்சு விட்டீங்க. பயணத்தை முடிச்சு கொள்ளுங்கள். அல்லது உங்க கடலோர பயணத்தின் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. பகுதி சாய்ந்து கோவிலுக்கு அப்பா. உங்களுடைய பயணம் கோவிலின் வாசலோடு முடிந்து விடாது. கடற்கரையை ஒட்டி செல்லுங்க. முதல்ல திருச்செந்தூர் கடற்கரை மீண்டும். இது ஒரு ரிசார்ட் கடற்கரை அல்ல. இது ஒரு உயிருள்ள இயங்கும் புண்ணியமான கடற்கரை. வலைகள் இழுக்கப்படுவதை பாருங்க. குடும்பங்க சுடுவதை பாருங்க. கோவிலின் பார்வையின் கீழ் அலைகள் எழுப்பும் சத்தத்தை கேளுங்க. மறக்க முடியாதது. இதுதான் இந்த ஊரின் அடையாளம். இந்த பகுதி முழுவதும் சிறிய கோவில்கள் நிறைந்துள்ளன. அமைதியான, நெருக்கமான, தனிப்பட்ட இடங்கள். ஒரு குறுகிய பயணத்தில் பிரதான கோவிலின் சூட்டமில்லாத பல நூற்றாண்டுகள் பழமையான கோவில்களை காணலாம். உள்ளூர் ஓட்டுநரிடம் கேளுங்கள். அவர்களுக்கு ரகசியங்கள் தெரியும். ஒரு நிமிடம் ஓய்வெடுச்சு இந்த பகுதியின் ஆன்மீக நிலப்பரப்பின் வேறு ஒரு பக்கத்தை பாருங்க. ஒரு முழு நாள் இருக்கிறதா? கன்னியாகுமரிக்கு தெற்கே செல்லுங்கள். காரில் சுமார் 2 மணி நேரம். இந்தியாவின் தென்முனை, வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்திய பெருங்கடல். இந்த புவியியல் அமைப்பு இந்த பயணத்துக்கு மதிப்பு சேர்க்கும். விவேகானந்தர் பாறை நினைவிடத்துக்கு படகில் செல்லுங்கள். அமைதியான, சக்தி வாய்ந்த காற்று வீசும் இடம். சந்தை தெருக்களை ஆராயுங்கள். குழப்பமான, துடிப்பான, உயிருள்ள இடம். எங்கும் புதிய மீன்கள். சைவ தென்னிந்திய உணவு அருமையாக இருக்கும். ஒரு பரபரப்பான இடத்தை கண்டுபிடிச்சு உள்ளே செல்லுங்க. ஒவ்வொரு சாகத்துக்கும் எரிபொரு தேவை. பகுதி 6 பயண வழிகாட்டி. நல்லா கவனமா கேளுங்க. மதுரை அல்லது தூத்துக்குடி வழியாக வரலாம். அப்புறம் டாக்ஸி அல்லது உள்ளூர் பஸ்ல போலாம். ரயில்லையும் வரலாம். திருநெல்வேலி வழியா இணைப்பு இருக்கே. சாலைகள் நல்லா இருக்கும். ஆனா இந்திய போக்குவரத்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கண்ணியமான உடைகள் அணியுங்க. தோள்களையும் முழங்கால்களையும் மூடுங்க. ஆண்கள் சில சமயம் முக்கிய கருவறைக்குள் சட்டை இல்லாமல் செல்ல வேண்டியிருக்கலாம். வாக்குவாதம் வேண்டாம். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்க. கோவில் தங்கும் விடுதிகள் மற்றும் நடுத்தர ஹோட்டல்கள் சூரசம்ஹாரத்துக்கு சில மாதங்களுக்கு முன்னாடியே புக் பண்ணிடுங்க. சூட்டம் அதிகமா இருக்கிற இடங்கள்ல சாப்பிடுங்க. பாட்டில் தண்ணி குடிங்க. உங்க வயிறு இரும்பு மாதிரி இருந்தா மட்டும் தெருவோர் உணவுகளை சாப்பிடுங்க. சிறந்த நேரம் அக்டோபர் முதல் மார்ச் வரை, ஜூன் முதல் செப்டம்பர் வரை மழைக்காலம். சூட்டத்துல கவனமா இருங்க. உங்க மதிப்பு மிக்க பொருட்களை பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரு மணி பெல்ட் உதவும். தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க. நீர்ச்சத்து குறைபாடு வரலாம். நீங்க ஒரு விருந்தாளி, மரியாதையா நடந்துக்கோங்க. போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அனுமதி கேளுங்க. மரியாதை ரொம்ப முக்கியம். பகுதி 7 இறுதி பயணம். இது ஒரு சாதாரண பயணம் இல்ல. இது தீவிர பக்தி மற்றும் அழகிய கடற்கரைக்கு ஒரு பயணம். இது உங்களை சவால் செய்யும். உங்க சகரியமான எல்லையை தாண்டி உங்களை தள்ளும். ஒரு இன்டெலிபிள் முத்திரையை ஏற்படுத்தும். பயணத்தை திட்டமிடுங்க. டிக்கெட்டை புக் பண்ணுங்க. சத்தம், வெப்பம் மற்றும் சூட்டத்துக்கு தயாராக இருங்க.
இந்த பரபரப்பை அனுபவிங்க.